அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம தச்ச ப்ளவுஸ் தான் இது வேற மாடல். கிராஸ் கட்டி போடுறோம். தச்சிங்கன்னா திருப்பி மறந்து போயிருக்கீங்கல்ல. நம்ம இப்போ பேண்ட்டுக்கு இப்போ சுடிதார் போனோம்னா மறந்துடுவோம். ஒரு தடவை சொல்லித்தரேன், அவ்வளோதானே. ரீசன் யூனிட் எக்ஸாம் நடக்குது போடுறோமா. அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்க, இங்கேருந்து நெக்க போட சொல்லியிருக்கேன்னா நீங்கள் வந்து அளவுங்கிறது கொஞ்சம் நாள் கழிச்சு அளவு எடுத்துக்கோங்க. அளவு எடுத்து தைக்கிறது நல்லது இல்லைன்னு நான் சொல்லலை, ஆனால் உங்களுக்கு அது ஒரு கன்ஃபியூஸ் ஆயிரும். இங்கே பார், இந்த முது ஒன்றா இருக்கும், இந்த முது துணி ஒன்றா இருக்கணும். இங்கே பார் கரெக்டாக இருக்குது. இவ்வளோ கூட விட்டுருக்கோம், இந்த துணி தேவையில்லை இருந்தாலும் விட்டுருக்கோம். நீங்கள் கரெக்டாக எங்களுக்கு 10 இன்ச்சுனா 10 இன்ச்சு சில பேர் போடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இது தையல் போட்டிருக்கேன், இந்த வந்துச்சா இது போ, அதுக்கு மேலே வேண்டாம். ப்ளூ கலர் டீஷர்ட் போட்டுருக்கேன், எல்லாம் ஒரே இருக்கும், எல்லாம் ஒரே கலர் அதை போட்டு சரியாச்சா. இப்போ இந்த ஷோல்டர்லேருந்து இந்த பக்கம் எத்தனை எங்கே தள்ள சொல்லியிருக்கேன், 1/4 இன்ச்சு. அப்போ இந்த ஷோல்டர்லேருந்து 1/2 இன்ச்சு, இது 1/2 இன்ச்சு. அப்புறம் இந்த கையை வந்து இழுக்கக்கூடாது, அளவு எடுத்து தைக்கலாம். நீங்கள் பிகினர் இருக்கிறனால புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த கையை இழுக்காதீங்க. இங்கே பாருங்க, அந்த கையை அதன் போக்கில் போகுதா, இப்படியே போகுதா, குறிச்சிக்கோங்க. இதுலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, 1/2 இன்ச்சு மேலே ஏற்றணும். சரியா. இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணோம், இந்த பாக்ஸ் போடணுமா, ஸ்கேல்